கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே லெந்து காலத்திலே 40 நாள் உபவாச நாட்களிலே இரவும் போலுமாக அநேக காரியங்கள் நாம் தியானிக்கிறோம். இன்றை சிலுவை தியானம் ஏசாயா 53 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள சிலுவை தியானத்திலே முக்கியமான ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக தம்முடைய ஜீவனை தந்தார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் தாசனாகிய நீதிபரர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது நீதிபரர். உங்க வீட்டில் நீங்க சப்போஸ் துதிக்கிற புக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு பெயர் நீதிபரர். அந்த வேர்டை நீங்க அழகா எழுதி வச்சுக்கலாம். நீதிபரர், என் தாசனாகிய நீதிபரர் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா நீதிபரர். தம்மை பற்றும் அறிவினால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை அறிந்து கொள்றீங்களோ அநேகரை நீதிமான் ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக ஜீவ பலியானார். அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்படுகிறோம். இன்னும் அக்கிரமம், தலைமுறை சாபம், மீறுதல், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அநேகருடைய, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். சர்வ லோகத்துக்கும் கிருபாதார பலியாக என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில இந்த செய்தியை கேட்டு எனக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியானீங்க, ஏன் அக்கிரமத்துக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியானீங்க, எனக்காக தானப்பா, அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிற மாத்திரம் அல்லாமல் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பந்தான் நம்ம நீதிமான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டா மட்டும்தான் நீதிமான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே நீதிமான். தேவனிடத்தில் இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இலவசமாய் அவர் ரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினால நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். விசுவாசத்தினால நாம் நீதிமான். இந்த பூமியிலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு தான் ஒருவேளை நான் காலைல புதுசா கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாரோ இணைந்திருந்தால், அவர் நமக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதி. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலை வேளை செய்தி என்ன, சிலுவை தியானம் செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது,
அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர்களுடைய அக்கிரமங்கள்லாம் யாரு? அத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்ப்போமே. என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அநேகரை நீதிமான் ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்குல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசித்து, எனக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியானீங்க, எனக்காக தானப்பா, ஏன் அக்கிரமத்தை தானப்பா, ஏன் பலவீனத்தை தானப்பா, என்னுடைய நோய் தானப்பா, எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சுமந்தீங்க, ஏன் சாபத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, அவரை பற்றும் அறிவினால யாரெல்லாம் வளர்கிறீர்களோ, அவர்கள் எல்லாரையும் அநேகரை நீதிமான் ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பா இருந்தால் நமக்காக ஜீவனை தந்திருப்பார். அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தால் நமக்காக ஜீவனை தந்திருப்பார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும். அந்த ஜெபம் முக்கியமான ஜெபம். பிதாவே இவர்களை மன்னியும். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்க போறோம்? என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போனனோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்களேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்துல தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எத்தனை தலைமுறை சாபமா இருந்தாலும் சரி, ஒரு இமை பொழுதுல நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்துல எனக்கு இத்தனை வருஷமா சாபம் தொடருது, இத்தனை வருஷமா பாவம் இருக்கு, இத்தனை வருஷமா நான் இப்படிலாம் இருந்துட்டேன், ஏன் பாவத்தை மன்னிப்பாரா பிரதர் அப்படிம்பாங்க. அவர் எனக்காக தான் ஜீவ பலியானார், எனக்காக தான் என்று யாரெல்லாம் இந்த அதிகாலவில்லை அவரை விசுவாசிக்கிறீங்களோ, தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலவில்லை இணைந்திருக்கிறீங்களோ, அவர் தம்முடைய ஆத்தும மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். யாரெல்லாம் இயேசு ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு. அந்த பங்கு என்ன தெரியுமா? கர்த்தரே பங்கு. கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு பங்கு. உலகம் மாயை, எல்லாம் மாயை. மாயான உலகத்திலே இங்கும் அங்கும் ஓடி ஓடி பார்க்குறாங்க. லாஸ்ட் பார்த்தா முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. காலையில வேக வேகமா கிளம்பி போவாங்க. சாயங்காலம் பார்த்தா டயர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறார். கர்த்தரே தேவன். அவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானா மாற்றி பரிசுத்தாவினால் நிரப்பி வல்லமையினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி வேறு விரிக்கப்பட்ட ஜனமாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம். மத்தேயு
6ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா என்று எழுதப்பட்டிருக்கு. அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா. இன்னைக்கு யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு பரமபிதா இருக்கிறார். நம்ம இருதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம வீட்டுல கதவை பூட்டிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்ம என்ன ஜெபிக்கிறோம், எல்லாமே பரலோகத்துல போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல நான் தனியா இருக்கிறேனே, நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேனே, நான் படுத்து கிடக்கிறேனே, எனக்கு உடம்பு சரியில்லையே, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேனே, நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைக்கு என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு எனக்கு அவ்வளவு பிரச்சனை ஏகப்பட்டது. வீட்டுக்குள்ள அந்தரங்கத்துல கண்ணீரோடு யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹலோ, எல்லாரும் இருக்கிறீங்களா? நமக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சில குடும்பத்திலே, பிரதர் நான் உபவாசம் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறலையே, என் குடும்பத்துல பிரச்சனை மாறலையே. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா, நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு குடும்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கிட்ட மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. எனக்கு மாந்திரியம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. மனுஷன் ஏமாத்துவாங்களா அப்படின்னா அதுவும் தெரியாது. நான் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். சகல செழிப்போட இருந்தேன். கடன்ல கஷ்டப்பட்டேன். நிந்தைகள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு. ஆனால் அந்தரங்கத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்போம்ல, என் இதயத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியலையேப்பா, என் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மூச்சு முட்டி கடன் பிரச்சனை இல்லை, நிம்மதி இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கடன் பிரச்சனை இல்லை, ஒரு மனுஷன் தவிக்கும் போதுதான் தெரியும். சொந்த பந்தம்லாம் காணாம போயிடும். காசு பணம் இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க. கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் அப்படி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அனாதை போல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில சர்ச்சுக்குள்ள போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். வீட்டுல இருக்கிற இடத்துல, அந்தரங்கத்திலே, வனாந்தரத்திலே, தனிமையிலே, இரவு நேரத்திலே, அதிகால வேளையிலே எப்பமெல்லாம் ஜெபிக்கிறோனோ புலம்பி 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 கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த நிமிஷம் வரை உயிரோட தான் இருக்கேன். எனக்கு மாந்திரியம் பண்ணவதான் செத்து போயிட்டான். தூக்கு போட்டே செத்து போயிட்டான். இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே என்னை ஏமாத்துறாங்க பிரதர், நான் ஏமாந்துட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிம்பீங்க. பரமபிதா உங்க இருதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனை இருக்கிறீங்க, என்ன உபத்திரத்துல இருக்கிறீங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும்பா. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். பொய்யான ஜெபம் வேண்டாங்காரு. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, மாயக்காரர் பொய்யான ஜெபமா இருக்கும். அந்த ஜெபம் வேணான்ட்டு மனுஷர் காணும்படியாக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்க்கிறான். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். இதயத்துக்குள்ள பொறாமையோ, வைராக்கியமோ, வெறுப்போ, கசப்போ, எரிச்சலோ, இச்சையோ, அசுத்தமோ, தீட்டோ, அருவருப்போ, ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியலே வந்துடும். நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, சில குடும்பத்தில என்ன பண்றாங்க அப்படின்னா, அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில ஏன் இன்னும் ஜெபம் கேட்கப்படல? உபவாச நாட்கள்ல நம்ம என்ன செய்றோம்? அடுத்த வீட்டு சொத்த கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க. தேவன் இருதயத்த பார்க்கிறாரு. நம்ம குடும்பத்த பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்ப ஆசீர்வதிப்பாரு? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும், வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். வெளியெல்லாம் ஜெபம் பண்ண விரும்புறீங்கப்பா. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனா இருதயத்துக்குள்ளே ஒரு பாரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு பலவிதமான பிரச்சனையில வாழித ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே மனுஷனை நம்பி பின்னாடி போயி திருமணம் முடித்து ஏமாந்து அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். ஐயோ என்னை ஏமாத்திட்டானே, ஐயோ என்னை ஏமாத்திட்டானே, ஐயோ என்னை ஏமாத்திட்டானே. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷனை நம்பி போய் ஏமாந்து, அப்புறம் என்னை ஏமாத்தி விட்டான், என்னை ஏமாத்தி விட்டான், என்னை ஏமாத்தி விட்டான். காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து கொண்டால் ஆசீர்வாதம். கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். கர்த்தரே கூட இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்திலே கர்த்தர் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அதனால பல சூழ்நிலையிலே, பல பிரச்சனைக்கு நடுவிலே, உபர்த்தத்துக்கு நடுவிலே, பாடுகளுக்கு நடுவிலே, நானும் 40 நாள் உபவாசம் இருக்கேன். என் ஜெபத்துக்கும் பதில் வருமா? விட வேண்டிய காரியங்களை விட்டாச்சா? கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை கைக்கொள்றோமா? கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்து விட்டோமா? கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்க்கை எப்படி இருக்கும்? 24 மணி நேரம் தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில எப்போ வருதோ, அப்பவுமே நம்ம மனம் திரும்பிருவோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள இருக்கும்போது, அந்த மனுஷன் 90% பிரச்சனை தப்பிச்சு ஓடிடும். தேவன் பார்த்துட்டு இருக்காரு. தேவன் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? தேவன் என்னைய பார்த்துட்டு இருக்காரு. என்னை பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அதனால அதிகாலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அடுத்த பாயிண்ட். நீங்கள் ஜெபம் பண்ண போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உங்க வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இப்படிலாம் ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு. சில குடும்பத்திலே உடனே யோசிப்பாங்க, பதில் நாங்க சர்ச்சில் போய் ஜெபம் பண்றோம். இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆன்லைன் மூலியமா தெரியும்ல, நிறைய கேள்வி கேட்பாங்க. பல ஜெபங்கள் இருக்கு பைபிள்ல. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேச தலைவருக்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். மாம்சமான எல்லாருக்குமே ஜெபிக்க வேண்டும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில இருந்து புறப்படலாகாதே. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன பண்றாங்க? தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறாங்க. ஆனா தேவனை துதிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை எங்க பிரதர் வருது அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில இருந்து புறப்படலாகாதே. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ எதுவுமே இருக்கக்கூடாது. உபவாச நாட்களிலே முதல்ல என்னைய நான் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். அதுதான் உண்மையான உபவாசம். உபவாச நாட்கள்ல என் இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பார்ல. நீங்கள்
ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்றோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுங்காரு. ஜெபம் பண்ணு. இப்ப கடைசி காலத்தில சில கள்ள உபதேசம்லாம் இருக்கு. அது நம்ம இப்ப பேசுறதே இல்ல. அந்த கள்ள உபதேசத்திலே சும்மா விசுவாசி, நீ உபவாசம் இருக்க வேண்டாம், நீ ஜெபம் பண்ண வேண்டாம், விசுவாசித்தாலே உனக்கு எல்லாம் கிடைச்சுரும் அப்படிம்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். உண்மையா வாழ்ந்து ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமா வாழ்ந்து ஆசீர்வதிப்பார். நீதியை பின்பற்றினா ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரத்தில் அடங்கியிருந்தா ஆசீர்வதிப்பார். நெறைய பாயிண்ட் இருக்கு. அதனால உபவாச நாட்களிலே நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் பிரயோஜனமா இருக்கா? இருந்தா மட்டும் இணைந்திருங்க. அதிக அளவில ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுங்க. பிரதர் எங்க வீட்ல யாருமே ரட்சிக்கப்படல. எங்க வீட்டுக்குள்ள நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வசனத்த நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, வீட்ல தான் இருக்கிறீங்களா? கதவ பூட்டிட்டு, அந்த அரங்கத்தில இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அதனால இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து வருங்கள். 9363064189 கொண்டாலும் ஜெபிப்போம். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபிங்க. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இருக்காங்கப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் கவலை இருக்கு, எல்லாமே என் தேவனுக்கு தெரியும். எந்தெந்த குடும்பத்திலே, எந்தெந்த சூழலிலே வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இருக்காங்களோ, எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. உங்க ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வேற வேற தேசத்திலே, வேற வேற சூழ்நிலை அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே போராடிட்டு இருக்காங்கப்பா. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நடுவில் உபவாசத்தோடு இருக்காங்கப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ, என்னென்ன கஷ்டம் இருக்கோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. சில குடும்பத்துல யார்கிட்ட போய் சொல்ல தெரியலப்பா. இருதயம் முழுவதும் துக்கத்தினால் நிரம்பி இருக்குப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே சந்திங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதிங்கப்பா. 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 என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தாழ்த்திரோம்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ரீபௌ ஷதனமல ரதனமர குபதுவி கேதுனா லிபௌ ಶಬದನ ಮಾಲರ ದನಮಲಹರದು ரிகதன மலர ಶಬದன கபுதுவே கேதுனி மர கபுதுவே கேதுனா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ரீது நீஷா பலர தனமல ஹரதன மலஹரது ரிகதன மலர ಶಬದನ மலரதன மர கபுதுவே கேதுனா ಲೀದ ನಾಮ ಲರ ದನ ಶಂತೋ ಠೋಲ ಬಾಬಾ ರದ ರಬಲ ಹೊರದು ರಿಹದಲ ಬಲ ಹರ ಶರದುರ ಬಲ ಹರದು
ரிபா லபல ஷகதன மல ரத நமர ஹோரதுனி கந்தோட்டோரபல. யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள, எந்த நாட்டுக்குள்ள, எந்த சூழ்நிலை இருக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலகணிகளை திறங்கப்பா, பண்டசாலை திறங்கப்பா, ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. லீது ஷபா தன ரத நம லக தன மரோ ஷத நமரக்க உதவிக்கேதுனா ரித நமலர ಶಂತೋ ಟೋ ನಮಕ್ಕ புதுவிக்கேதுனா ரீபா லாபாதன ஷந்தோ டோ நமக்க புதுவிக்கேதுனா. யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ளே துக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. ரீதா நாம ஒரு ஷந்தோ டோ நமக்க புதுவிக்கேதுனா லிபா லப ಶಬದನ ಮಲ ಹರದನ ಮರಕ್ಕ ಬದುಬೇಕೇದುನಾ ಲಿಕಾ ಲಾಕಾರ ದನ ಮರಕ್ಕರು ಶಂತೋ ಟೋ ನಮಕ್ಕ ಬದುಬೇಕೇದುನಾ ದೂನ ಶಂತೋ ಟೋ ನಮಕ್ಕ ಬದುಬೇಕೇದುನಿ ಮರಕ್ಕ ಬದುಬೇಕೇದುನಾ ರೀಕಾ ಲಾಕಾರ ದನ ಮರ ಕಬುಷೆಗದ್ನಿ ಮರ ಕಂತುಟೋರಬಲ ಲೀಕಾ ಲಾಖ ಠಾತ ಟನಮಲ ಹೊರದು ರೀಮಾ ಲರ ಶಬದನ ಮಲ ಹೊರದು ಲೀದೇನೆ ಮೇ ಸೆಬು ಶಬಲ ಬಲ ಹರದು ರೀ ಕಂತುಟೋರಬಲ. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்குங்கப்பா, எல்லா வேதனையெல்லாம் நீக்குங்கப்பா. நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் பேர் பேராக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலையில ஜெபிக்கிறாங்கப்பா, உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி விட்டு ராஜா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும், எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ரீஷால பௌதுன ஷந்தோ டோனமக்க உதவிக்கேதுனா லீபா லாபா தன ஷாத நாம ரபதுரபல ரகதல பல ஹொரு ஷகதுன மலக்க உதவிக்கேதுனா லீபா கபுதிவிக்கேதுனா ரதுன மரு ஷந்தோ டோனமக்க உதவிக்கேதுனா ரீபா லாபா தன ஷத ನಮಲಹದುರಬಲ ರೀಗ ದಲ ಬಲ ಹರುದನ ಮಲರು ಶಗದನ ಮಲ ಹರದು ರಗದಲ ಬಲ ಹರದನ ಮಲ ಹರು ಶಗದನಿ ಮರಕಂತುಟುರಬಲ ಲೀಕಾ ಲಾಖಾ ಠಾತ ಠನ ಮಾಲರದುರಬಲ ಲಿಬೋ ಶಬ ದಲ ಹೊರದನಿ ಮೇಕೆ ಸೇಕೆ ಲೀಖಾ ಲಾಖ ಬುದಿವಿಕೇದುನ ರೀಬಾ ಲಬೋ ಶಗದನಿ ಮಾರಬಲ ಹೋರಬಲ ಹರದು ರೇಹದುನ மொரு ஷெகதுனி மர ஹந்து டோனமக்க புதுவிக்கேதுனா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. வெளியில புறப்படுறாங்க, வாகனத்தை புறப்படுத்த குடும்பம் முழுதும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நாமத்தினால ஆசீர்வதிக்கணும் ராஜா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க ராஜா. கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க, பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்க ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணுங்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி பரிபூர்ணமான சுகம் தங்க தீர்காயுசு தாங்க ராஜா. உங்க பிள்ளைகளை கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுத புறப்பட பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க பிள்ளைகளோட கரத்தை கத்தர் பிடிக்கிறீங்க ராஜா. யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள ஜெபிக்கணுங்களோ பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்க. விசேஷமா தேவ ஞானத்திலும் தேவ புத்தினாலும் நிரப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துவாங்க. தேவனர்லயே அப்ப மெனிஷன் ஆசிரியப்பா. இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க, உபவாசத்தோடு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க, முடிவு கொண்டு வாங்க, முடிவு கொண்டு வாங்கப்பா. உங்க கரத்துல இருப்பீங்க. உங்க கால வேலையில கற்பத்தனிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, சில குடும்பத்துல டெலிவரி போடுறாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி டைவர்ஸ் அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துவாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, எக்ஸாமுக்கா ஜெபிக்கிறாங்க, விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க. கத்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. பலனிலை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களுடைய இதயத்துல என்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமமை விடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடும். துதிகான மகிமெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
9363064182 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் தலைமுறை சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.